பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி. இன்னைக்கு நாங்க அத்தியாயம் 24 புள்ளிகளை இணைத்தல் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம். வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம். அதுதான் போட்டோல இருக்கிறது அப்படியே அந்த பொண்ணு மாதிரியே இருக்கேடா, அதே கண்ணு. ராஜா அண்ட் ராஜேஷ், அப்புறம் என்ன யோசனை உங்களுக்கு? அதுக்கில்ல ராமு, அந்த பொண்ணு பேரு சாமுண்டீஸ்வரின்னு டாக்டர் சொன்னாரு. அதுதான் யோசிக்க வேண்டியிருக்கு. படம் மேட்ச் ஆகுது, ஆனா பேர் மேட்ச் ஆகலையேடா. ராஜா, என்னடா இது கூடவா தெரியாது? சில வீடுகள்ல அவங்க ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கும், ஆனா கூப்பிடுறதுக்கு செல்ல பேரு வச்சிருப்பாங்கல்ல. அது மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரியோட செல்ல பேரு சாண்டியா இருக்குமோ என்னவோ. இதுக்கு தான் நம்ம ராமு வேணுங்கிறது. சூப்பர்டா. சாண்டி இஸ் சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி இஸ் சாண்டி. ராஜேஷ், அதை அவங்க வீட்டுக்கு போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, அப்புறம் ஏன் இங்கே நின்றுக்கிட்டு? கிளம்புங்க, அவங்க வீட்டுக்கு மறுபடியும் போவோம். போகலாம், ஆனா என்ன இழுக்கிற ராஜா? இல்லை, அங்கே போனா நீ மறுபடியும் ஜடம் மாதிரி ஆகிட மாட்டியே. டேய், எனக்கே நான் எப்படி இருந்தேன்னு தெரியாதப்போ மறுபடியும் அப்படி இருக்க மாட்டேன்னு நான் எப்படிடா சொல்றது? சரி வா, வேற வழி இல்லை. அப்படியே நீ மாறினாலும் நாங்கள் சமாளிக்க வேண்டியதுதான். வாங்க போவோம் என்று பேசிக்கொண்டே மூவரும் மீண்டும் டாக்டர் வீட்டுக்கு சென்றனர். அங்கே வாட்ச்மேன் அவர்களை பார்த்ததும், என்னப்பா தம்பிகளா, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கீங்க. என்ன எதையாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே, ஒரு முக்கியமான விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்லணும், அதுதான் வந்திருக்கோம். அப்படியா? இருங்க, நான் ஃபோன் போட்டு கேட்குறேன். அவங்க உள்ளே வர சொன்னாங்கன்னா உங்களை விடுறேன். சரி அண்ணே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வாட்ச்மேன் ஃபோன் போட்டு கேட்டதில் டாக்டர் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறார் என்றும் வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிடும்படியும் ரஞ்சிதா சொல்ல, அதை வாட்ச்மேன் 3 நண்பர்களிடமும் சொன்னார். வேறு வழி இல்லாமல் மூவரும் ராஜா வீட்டுக்கு செல்ல திரும்பினர். அப்போது டாக்டர் தம்பியின் கார் வந்தது. உடனே ராமு அந்த கார் வீட்டினுள் போக முடியாதவாறு கேட்டின் நடுவே நின்று கொண்டான். அதை கவனித்த டாக்டரின் தம்பி காரின் ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கி, டே பசங்களா, இன்னுமா நீங்க இங்கேருந்து கிளம்பல என்றதும் வாட்ச்மேன் வேகமாக காரின் அருகே ஓடிச் சென்று, இல்லை சார், அப்பவே கிளம்பிட்டாங்க. ஆனா மறுபடியும் டாக்டரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. நான் அம்மா கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க விட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதை தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. ஆனா அந்த பையன் இப்படி குறுக்கால நிற்கும்னு நான் நினைக்கல சார். சொன்னாலும் நகரவும் மாட்டேங்கிறான். சரி சரி, நீங்க போங்க. டே இங்க வாடா என்றதும் ராமு நின்ற இடத்தை விட்டு அசையாது இருந்தான். ராஜாவும் ராஜேஷும் காரின் அருகே சென்றனர். சொல்லுங்க சார், என்னடா வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? காலையிலேயே நினைச்சேன், உங்களை பார்த்தா நன்றி சொல்ல வந்தா மாதிரியெல்லாம் இல்லையேன்னு. எதுக்கு கலாட்டா பண்றீங்க? அவனை வழிவிட சொல்லுங்க, இல்லாட்டி போலீஸுக்கு ஃபோன் போட்டு உங்க 3 பேரையும் உள்ள கம்பி என்ன வச்சிடுவேன். சார், நாங்க சொல்ல வந்ததை நீங்களும் டாக்டரும் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் தான் எங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க சார். என்னடா சொல்றீங்க? நாங்க நன்றி சொல்வோமா? எதுக்கு? சார் சார் ப்ளீஸ் சார், எங்களை இந்த ஒரு தடவை மட்டும் உள்ள விட்டு நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க சார். சரி வாங்க வாட்ச்மேன், இவங்களை உள்ள விடுங்க. அதுதான் உள்ள விட சொல்லிட்டேனே, அந்த பையனை வழிவிட சொல்லுங்கப்பா. டே ராமு, சார் நம்மளை உள்ள விட சம்மதிச்சிட்டாரு, அவர் காருக்கு வழிவிடு என்றதும் ராமு வழியிலிருந்து ஓரமாக நகர்ந்து கொண்டான். கார் உள்ளே போனதும் வாட்ச்மேன் மூவரையும் உள்ளே செல்லும்படி சொன்னார். வேகமாக உள்ளே மூவரும் சென்றனர். காரிலிருந்து இறங்கிய டாக்டரின் தம்பி 3 நண்பர்களையும் பார்த்து, வாங்க உள்ள வாங்க என்று அவருடனேயே அழைத்துச் சென்றார். காரின் சப்தம் கேட்டு ஹாலுக்கு வந்த ரஞ்சிதா தன் கணவருடன் இருந்த மூவரையும் பார்த்து, நான் தான் டாக்டர் அண்ணா தூங்குறாருன்னு சொன்னேனே, அப்புறமும் இவங்க 3 பேரும் எப்படி உள்ள வந்தாங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன்! இரு ரஞ்சிதா இரு. வாட்ச்மேன் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரஞ்சிதா, நான் தான் இவங்களை உள்ள விட்டேன். எதுக்குங்க? இந்த 3 பசங்களும் நன்றி சொல்ல வந்தது போலவே இல்லைங்க. அதுதான் விசாரிக்க கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்கப்பா, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தன் உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து, ஷில்பா 4 ஜூஸ் கொண்டு வா என்றதும் ஜில் என்று ஆப்பிள் ஜூஸ் வந்தது. அதை எடுத்துக்கொள்ள சொன்னதும் எடுத்துக்கொண்டனர் மூவரும். அதில் ஒரு சிப்பு எடுத்ததும் மூவரையும் பார்த்து, இப்போ சொல்லுங்க தம்பிகளா, என்ன விஷயமா நீங்க 3 பேர் இங்க வந்திருக்கீங்க? அது சார், இங்க பாருங்கப்பா, உண்மையை மட்டும் சொல்லுங்க.
மறுபடியும் நன்றி அது இதுன்னு சொன்னீங்க, அப்புறம் வெளியில போக மாட்டீங்க சொல்லிவிட்டேன். ஐயோ சார், நான் உண்மைய சொல்லிடுறேன். நாங்க நன்றி சொல்லலாம் வரல சார். அதுதான் எனக்கு காலையிலேயே தெரிஞ்சிடுச்சே. மேல சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும் சார். அது உங்க அண்ணன் மனைவி பத்தி சொல்லணும். அவங்கள பத்தி சொல்லணுமா? என்ன அது? அட என்னப்பா 3 பேரும் இன்னுமா வீட்டுக்கு போகல? என்று பேச்சுக்குரல் கேட்டு அவர் ரூமிலிருந்து வெளியே வந்த டாக்டர் கேட்க, அதற்கு அவரின் தம்பி, அண்ணே, இவங்க ஏதோ நம்ம அண்ணிய பத்தி சொல்லணும்னு வந்திருக்காங்களாம். அதுதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றதும் உணர்ச்சி வசப்பட்ட டாக்டர் வேகமாக மூவரின் அருகில் வந்து, என்னது, என் சாண்டிய பத்தியா என்று கேட்டதும் மூவரும் சரியான இடத்திற்குத்தான் வந்துள்ளதாக கண்ணாலேயே பேசிக்கொண்டனர். அப்போது டாக்டர் அவர்களிடம், என்னது அது, அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா சில மாதிரி நிக்கிறீங்க, சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. சார், நாங்க சொல்லுவோம், ஆனா நீங்க அதை நம்பணும் சார். என்னப்பா தம்பிகளா, இதை வச்சு பணம் கிணம் பார்க்க நினைக்கிறீங்களா? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டே ரஞ்சித், கொஞ்ச நேரம் சும்மா இருடா என்று டாக்டர் அவர் தம்பியை அமைதியாக இருக்கச் சொல்லிவிட்டு, நீங்க சொல்லுங்கப்பா, நான் நம்புவேன். என் சாண்டிய பத்தி தெரிஞ்சுக்க நான் யாரை வேணாலும் நம்புவேன் என்று டாக்டர் ராஜேந்திரன் சொன்னதும் 3 நண்பர்களுமாக மாறி மாறி நடந்தவற்றை விலாவாரியாக புத்தகம் வாங்கியதிலிருந்து அதை முகவுரையிலிருந்து முடிவுரை வரை படித்ததையும் பார்த்ததையும் அவர்கள் அனுபவித்ததையும் முழுவதுமாக கூறி முடித்ததும் தங்களுக்கு சர்வ் செய்யப்பட்ட ஜூஸை முழுவதுமாக குடித்து கிளாஸை காஃபி டேபிளில் வைத்தனர். அதை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் ராஜேந்திரன், அவர் தம்பி ரஞ்சித், அவர் மனைவி ரஞ்சிதா மூவரும் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். அப்போது ராஜா மெல்ல, சார் சார், மேடம் என்று கூப்பிட்டதும் டாக்டர் ராஜேந்திரன், என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, சிவப்பு நிற சாண்ட்ரோ கார் என் சாண்டியோடது தான். ஆனா அவ ஒவ்வொரு வாரமும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டா வந்தா? என்னன்னு நீங்க வேற. டே, நீங்க 3 பேரும் சொன்னதெல்லாம் சரின்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அதுக்கு நாம அங்க போனாதான் பதில் கிடைக்கும் ரஞ்சித் சார். சரி, இவ்வளவு நேரமா ஒரு புக்கை பத்தி பேசினீங்களே, அந்த புக்கு எங்க? அது அது வந்து என்னடா இழுக்கிறீங்க? அந்த புத்தகம் என் வீட்டில தான் சார் இருக்கு. அதை நான் எடுத்துட்டு வந்துடுவேன். ஆனா என்ன ஆனா ஆவனான்னு? இல்லை சார், அந்த புத்தகத்தில் இருக்கிறத நாங்கள் 3 பேர் மட்டும்தான் படிக்கவோ பார்க்கவோ முடியும். மற்றவங்களால அட்டைப்படத்தையும் அந்த டைட்டிலையும் தான் பார்க்க முடியும். புத்தகத்தை திறக்க முடியாது சார். என்னடா கதை விடுறீங்க? நல்லா கிளம்பி வரீங்கடா. ஏ ரஞ்சித், எனக்கு என்னவோ இந்த பசங்க சொல்றது பொய் மாதிரி தெரியல. சரிப்பா, வாங்க நாம உங்க வீட்டுக்கே போய் அந்த புத்தகத்தை பார்ப்போம். அண்ணே, என்னண்ணே, இந்த பசங்க சொல்றத கேட்டு நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போறேங்கிறீங்க? எங்கெங்கேயோ சாண்டிய தேடி பார்த்துட்டோம். ஆனா அவ கிடைக்கல. இப்போ இந்த பசங்களை நம்பி போய் பார்ப்போமே ரஞ்சித். அவ கிடைச்சா நமக்கு சந்தோஷம்தானே? என்னமோ அண்ணே, சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். வாங்கப்பா, எங்க கார்லேயே உங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்று ரஞ்சித் சொன்னதும் டாக்டர் உட்பட அனைவரும் காரில் ஏறினர். ராஜா வழி சொல்ல கார் அவன் வீட்டு வாசலில் நின்றது. அனைவரும் இறங்கியதும் ராஜா வேகமாகச் சென்று வீட்டின் கதவை தட்டினான். மங்களம் கதவை திறந்தாள். வெளியே டாக்டரை கண்டதும், ஐயா நீங்களா? நீங்க எப்படி இங்க? மங்களம், எப்படி இருக்க? நான் இங்கேதான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறேன் ஐயா. ஓ அப்படியா? மங்களம் அக்கா, எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா என்று டாக்டர் சொன்னதும் மங்களம் அவரிடம், இருங்க ஐயா, நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே அடுப்படிக்குள் சென்றாள். இருக்கட்டும்மா, நீ அந்த புத்தகத்தை சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாப்பா. நீங்க 2 பேரும் உட்காருங்க சார், அந்த புத்தகம் என் ரூம்ல தான் இருக்கு, நாங்க போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம் என்று கூறிவிட்டு டாக்டரையும் அவர் தம்பியையும் சோஃபாவில் அமரச் சொல்லிவிட்டு 3 நண்பர்களும் மாடிக்கு புத்தகத்தை எடுத்து வரச் சென்றனர். மங்களம் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாள். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வரத்துக்கு ஏன் 3 பேரும் போயிருக்காங்க என்று ரஞ்சித் டாக்டர் ராஜேந்திரனிடம் கேட்டதற்கு மங்களம் குறுக்கிட்டு, அவங்க எப்பவுமே இப்படி இல்லை சார், எப்பவாவது வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அது என்னவோ தெரியல, முந்தா நாள் அந்த ராமு தம்பி ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துச்சு. அன்னையிலேந்து இவங்க 3 பேரும் இப்படிதான் ஒட்டிக்கிட்டு பிறந்தவங்க மாதிரியே இருக்காங்க. ஏன் மங்களம், நீ அந்த புத்தகத்தை பார்த்துருக்கியா? பார்த்தேன்யா.
அதோட தலைப்பு கூட உங்களோடு நான்னு இருந்துச்சு. ஆனா அந்த புத்தகத்தை திறக்கவே முடியல ஐயா. அதை வச்சுக்கிட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியல. சரிங்க, நீங்க ஜூஸை குடிச்சுக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று மங்களம் கூறிவிட்டு சென்றதும் டாக்டர் ரஞ்சித்தை பார்த்து, கேட்டியா ரஞ்சித், மங்களம் சொன்னதை கேட்டியா? அந்த பசங்க சொன்னது எல்லாம் உண்மைன்னு இப்போ நம்புறியா? ம் என்று மட்டும் சொல்லி அமைதியாக இருந்தார் ரஞ்சித். நண்பர்கள் மூவரும் வைத்துச் சென்ற இடத்தில் புத்தகம் இருக்கவில்லை. ஆம், ராஜாவின் அறையில் அந்த புத்தகம் இருக்கவில்லை. மூவரும் அவன் ரூம் முழுவதும் தேடினர். கீழே இருந்து டாக்டரின் தம்பி ரஞ்சித், என்னப்பா ஒரு புக்கை எடுத்துட்டு வரத்துக்கு இவ்வளவு நேரமா? இதுதாங்க அத்தியாயம் 24, புள்ளிகளை இணைத்தல். மூவரணி எதிர்பார்த்த பெயரும் படமும் பொருந்தியதா இல்லையா அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தில் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மூவர் கூட்டணியோட தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையடைந்து கொண்டே வருகிறது. அடுத்த அத்தியாயத்தில் அவர்கள் தேடல் முடிகிறதா, இல்லை இன்னும் தொடர இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி. நன்றி, வணக்கம்.